இது பாம்பன் பாலத்தை ஒட்டி உள்ள கிராமம், அழகிய கிராமம். ஃபுல்லாக தென்னந்தோப்புக்கு சொந்தக்கார கிராமம். ஃபுல்லாக தென்னந்தோப்பு ஃபுல்லாக இருக்குது. ஆனால் தேங்காய்கள் அவ்வளோ விற்கலை. நம்ம ஏரியாவில் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் எல்லா இடத்துலையும் எங்கே போனாலும் தேங்காய் கிடைக்கும். அந்த மாதிரி விற்கலை. ஆனால் தென்னந்தோப்பாக தான் ஃபுல்லாக விளைச்சல் தெரியுது. பரவாயில்ல. அதை ஒட்டி கடலை ஒட்டி உள்ள இடம். கடல்னால் இந்த என்ன பெண்கடல் வருதா ஆண்கடல்னு தெரியல. அங்கே ஆண்கடல் பெண்கடல்னு சங்கமிக்குதுல தனுஷ்கோடியில். அந்த கடலை பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது சீற்றம் உள்ள கடல் ஒன்று, சீற்றம் உள்ள கடல். அதான் 1964 ஊர் இழுத்துட்டு போனது அந்த கடல். அந்த கடலை எதுன்னு தெரியல. ஓகே, இது ஊர் பக்கத்தில் ஊர். அதை தொட்டு இது ரோடு. அங்கேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து வர ரோடு இது. ஓகே, வந்துட்டு மக்கள் அங்கே வராங்க. அதை ஒட்டி மீனவர்கள் மீன் பிடிக்கிற போட்டு ஃபுல்லாக நூற்றுக்கணக்கான போட்டுகள் கிடக்குது. எல்லாமே நைட்டில் போயிட்டு இல்லை நாள் கணக்கில் போயிட்டு அவங்க திரும்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். திரும்பினவங்க இங்கே இருக்காங்க, பாக்கி உள்ளவங்க கடலில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது போனால் தமிழ்நாட்டுக்கு போகுது, பேக்கில் போனால் ஸ்ரீலங்கா போகுதுன்னு நினைக்கிறேன். பின்னாடி ஸ்ரீலங்கா வந்து தொடரும்னு நினைக்கிறேன். ஏண்டா தனுஷ்கோடியில் நெட்ஒர்க்காக ஒர்க் பண்ணல. தனுஷ்கோடி ஸ்ரீலங்கா நெட்ஒர்க் ஒர்க் பண்ணோம். அதுக்காக நம்ம ஸ்ரீலங்கா நெட்ஒர்க் சிம் கார்டு வாங்க முடியும். அதனாலுக்காக இங்கெங்கே கிடைக்காம போகுது அது. மாதிரி சரி, கயிறு வாழ்த்துக்கள். பாம்பன் பாலம் இது புது பாலம் கட்டிருக்காங்கல்ல ரயில்வேக்கு, அது உள்ளது. பாம்பன் பிரிட்ஜுன்னு போட்டிருக்காங்க. பாம்பன் பிரிட்ஜு பழசு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த பழசு பக்கத்தில் இருக்குது. ஆனால் கடலுடைய அலைகள் இருக்குது, லேசான அலையாக இருக்குது. இந்த இடத்துல தண்ணி கலரை என்னமோ லைட் பச்சையாக இருக்குது. இதுக்கு வெள்ளைன்னு சொல்லலாம், பச்சைன்னு சொல்லலாம், அந்தளவுக்கு இருக்குது. சூப்பராக இருக்குது. பரவாயில்ல. ஓகே, பாம்பன் பாலத்தில் பஸ்ஸு நிற்க மாட்டாங்க. இப்போ பஸ்ஸு நின்று மக்கள் இறக்கி விட்றாங்க, ஏற்றி விட்றாங்க. ட்ராவல்ஸ் பஸ்ஸு முன்னாடி அலோட் பண்ண மாட்டாங்க. முன்னாடி அது மாதிரி இதே கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் நடந்தாச்சு. இன்னும் மேற்கொண்டு நடக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நடக்கிறதுக்கு ரெடி, பார்க்குறதுக்கு ரெடி, வேடிக்கை பார்க்குறதுக்காக. நீங்கள் உங்களுடைய பார்வைக்கு வரணுங்கிறதுக்காக இது யூடியூப்காக எடுத்திருக்கேன். யூடியூப்க்கு இன்றைக்கி எடுத்த நாள் 21 ஆகிடுச்சு. 21/5/2025. அடுத்து நாளைக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன் இன்ஷா அல்லாஹ். பாருங்கள், ட்ரெயின் வருது. அது பிரிட்ஜில் ட்ரெயின் வருது பாருங்கள். ட்ரெயின் மாஷா அல்லாஹ். இது எத்தனை டன்னு? கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்புப்படி அப்படியே அப்ராக்சிமேட்லி நான் நினைக்கிறேன் ஒரு 50 டன்னாச்சு இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ மிஷினு, அந்த பொட்டி, பாசஞ்சரு. 50 டன்னுட்டு 50 லட்சம் கிலோ சொல்கிறேன். 50 லட்சம் கிலோவுக்கு 50 டன் சொல்கிறேன். ஆனால் இந்த பாலத்தில் நிற்கும் போது பஸ்ஸு போனால் கூட வைப்ரேஷன் ஆகுது. ஒரு அச்சத்தை தான் ஏற்படுத்துது. பரவாயில்ல. ஏன் ரோட்டில் ஆள் இல்லாமல் ஹார்ன் அடிச்சுட்டு போகிற? ரயில் ஓடுது, ரயில் ஓட்டக்கூடியவர் பார்க்குறாரு, நம்மளை பார்க்குறாரு. ஓகே, பொதுவாக புவியீர்ப்பு இசைன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி மொபைலே ஆட்டுது. ஏற்கனவே பாலத்தில் நிற்கிது, ஆட்டுது. இதில் வேறு இந்த இது வேறு மொபைல் ஆட்டி விடுது. ஓகே, பார்த்தமைக்கு நன்றி. வாழ்த்துக்கள். மீண்டும் வாழ்த்துக்கள்.